வணக்கங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். தனலட்சுமி. எங்கள் வீட்டுக்கார பேர் தட்சிணாமூர்த்தி. காவடி வருஷம் வருஷம் எடுக்கிறோம். 10 வருஷமாக காவடி எடுத்துன்னுக்குறோம். ஆடி மாதம் எடுப்பீங்களா காவடி? தைப்பூசம். தைப்பூசத்துக்கு எடுப்பீங்களா காவடி? எந்த ஊருக்கு போவீங்க? திருத்தணி. திருத்தணிக்குங்களா? தைப்பூசத்துக்கு காவடி எடுப்போம். அதே மாதிரி ஆடி மாதம் திருவிழாவுக்கு போவோம், மகேந்திரவாடிக்கு போவோம். எங்கள் குலதெய்வம் பெரியாண்டவன். வருஷம் அதுக்கு போய் தான் வரோம். 42 வருஷம் ஆகும். கொஞ்சம் எனக்கு கல்யாணம் ஆகி 42 வருஷமும் போய் தான் இருக்கிறோம். காவடி எடுத்துன்னு தான் இருக்கிறோம். போய் தான் வந்துருக்குறோம் ஆடி மாதம். எங்கள் அப்பா பேர் பண்ணுறாங்க பிள்ளை. எங்கள் அம்மா பேர் அம்சவில்லி. அக்கா தங்கச்சிங்க நான் இருக்காங்க. எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க 3 தங்கச்சி, 2 தம்பி, 5 பேர் இருக்காங்க. நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்களா? நான் வீட்டுக்கு பெரியவா. ஐயோ, சபரிமலைக்கு கூட நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். சபரிமலைக்கு போய் தான் வரேன். ஒரு வருஷம் வந்து சபரிமலைக்கு போயிருந்தேன். 2வது வருஷம் வந்து இங்கே பட்டினப்பாக்கம் கள்ளிக்குப்பம் போய் ஒரு 2 வருஷம் இருமுடி சரிச்சிட்டு வந்தேன். 3 வருஷம் அது இப்போ ஒரு வருஷம் சபரிமலைக்கு போய் இருமுடி சரிச்சிட்டு வந்தேன். ஐயப்பன் பக்தரும் உண்டு எனக்கு. ஸோ போகும்போது போகிற வழியில் இருக்க கோவிலுங்கள்லாம் பார்த்துட்டு போவீங்களா? பழனி, மதுரை பார்த்தோம். திருப்புரங்குன்றம் பார்த்தோம். அப்புறம் வந்து சாமி மலை பார்த்தோம். நிறைய கோயில் பார்த்தோம். அதெல்லாம் போனால் நிறைய பார்த்தேன். இந்த வருஷம் மணி கட்ட போகிறேன். போய் சபரிமலைக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தால் கார்த்திகை மாதம் போக போகிறேன். 3வது வருஷம் மணி கட்டிட்டு வரலான்னு இருக்கேன் சபரிமலையில். ஐயப்பன் எப்படி விடுறாரோ பார்க்கலாம். என் உடம்பு நடந்துச்சு. அப்புறம் வேறு என்னென்ன கோவில்லாம் பார்த்துருக்கீங்க? உங்கள் கோத்திரம் என்ன? திருக்கழுகுன்றம் போயிட்டு வந்தோம். திருக்கழுகுன்றம் போய் வந்தோம். இப்போ வேதகிரீஸ்வரர் ஆலயம், மலை மேலே கோயில், மலைக்கு போயிட்டு வந்தோம். 962 படி கட்டி ஏறி இறங்கணும். எல்லாம் தரிசனம் பண்ணோம். இந்த சங்கு வந்து இந்த சங்கு பார்த்தீங்களா? தங்கு பார்த்தோம். 12 வருஷத்துக்கு ஒரு வந்து தங்கு குளம் அது வந்தது பார்த்தோம். கீழே இருக்கு வேதகிரீஸ்வரர் கோயில் கீழே தங்கு பார்த்தோம். கோயிலெல்லாம் சுற்றி வந்தோம். 4 பக்கம் ராஜகோபுரம் நல்லா இருக்கு. ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. போய் ஒரு 2 நாள் தங்கி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். சித்திரை மாசம் 10 நாள் திருவிழா நடக்கும், விசேஷமும் நடக்கும். அதுல ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். நாங்க 2-3 வருஷமா போயிட்டு வந்திருக்கோம். ஆமா, மகேந்திரவாடிக்கு போவோம், ஆடி திருவிழாவுக்கு போவோம். 42 வருஷம் போயிருக்கோம். மாங்காடு காமாட்சம்மன் கோயிலுக்கு வேலை சேர்ந்தோம். 42 வருஷம் வேலை செஞ்சேன். ரிட்டையர் ஆயிட்டேன். 81ல வேலை சேர்ந்தேன். 22ல ரிட்டையர் ஆயிட்டேன். மாங்காட்டிலே இடம் இருக்கு. மாங்காட்டிலே வீடு கட்டிருக்கோம். மாங்காட்டிலே குடுத்தனம் பண்ணிக்கிறோம். இங்கே தான் இருக்கோம். அங்கே அடிக்கடி ஊருக்கு போவோம். மகேந்திரவாடி போவோம், வருவோம். என் குலதெய்வம் பெரியாண்டவன் கோயில். அங்கே போயிட்டு பசங்களை மட்டும் அடிச்சு காது குத்துவோம். அங்கே ரொம்ப விசேஷம் போயிட்டு வருவோம் நாங்கள். ஆமாம், அங்கே கூட ஏதோ கோவில் கட்டியிருக்கீங்க இல்லைங்களா பெரியாண்டவருக்கு? மாமனார் மாமியார் பேர் போட்டு வச்சிருக்காங்க. மாமியார் பேர் போட்டு பெரியாண்டவன் கோயில், அங்காள பரமேஸ்வரி ரொம்ப விசேஷம். அங்கே 10 ஊர் ஜனங்க வருவாங்க. மதர் காத்தம்மன், பிள்ளை அப்பா, அம்மா பேரு சரோஜா எல்லாம் இருந்தாங்க. கடைசி நேரம் மெட்ராஸ் வந்துட்டாங்க. ஆமா, நாங்கெல்லாம் அங்கே போயிட்டு வருவோம். வருஷம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அடிக்கடி அமாவாசையெல்லாம் போவோம். எல்லாம் மதுகாத்தம்மன் கோயில் விசேஷம் தப்ப விடுவாங்க. ஏரியிலேயே தப்ப விடுவாங்க. தை மாசம் தெப்ப விடுவோம். 16 வருஷமா போயிட்டு இருக்கு. நாங்க 6-7 வருஷமா போயிட்டு இருக்கோம். தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். 1000 கணக்குல ஜனங்க வருவாங்க. கோயில் ரொம்ப ஃபேமஸ். கூட்டம் நிறைய வருது. சுத்து கோயில்லாம் இருக்கு. நல்ல பெரிய இடம், நல்ல வசதியா இருக்கு. அங்கேயே மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. குலதெய்வ கோயில், அன்னதான கூட இருக்கு. சாப்பாடு அமாவாசைக்கு போடுறாங்க. ரொம்ப விசேஷம், நல்லா இருக்கு. ஆமா, மகேந்திரவாடி நம்ம அரக்கோணம் பக்கத்துல இருக்கிற ஊர். அரக்கோணத்துலேருந்து 20 கிலோமீட்டர் மகேந்திரவாடி. பெரிய ஏரி, 6 கிலோமீட்டர் ஏரிக்கரை வந்து மாவட்டம். ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் காமாட்சியம்மன் கோவிலில் வேலை செஞ்சீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வேலைக்கு வந்து 42 வருஷம் ஆகுது. காமாட்சி அம்மன் திரு கைலாயத்திலிருந்து சிவன் பார்வதி கண் முடித்த. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் இவ்வளோ இதாக பேசினதுக்கு.